ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த 5 வார்த்தைகளை நீங்கள் 7 நாள் கண்டினியூவாக சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 7 நாள்லையே நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும். அதாவது உங்களுடைய இழந்த காதலை திரும்ப நீங்கள் மீட்டெடுப்பீங்க. உங்களுடைய காதலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு பார்ட்னரை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். நீங்கள் போகிற பாதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தடங்களாக இருந்திருக்கும். அந்த தடைகள் மாறி உங்களுக்கான வெற்றி பாதையை இந்த பிரபஞ்சம் காட்டும். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கோ, எதை நோக்கி நீங்கள் எதிர்மறையாக இருக்கீங்களோ அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே மாறி நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ளாடி ஏற்படும். இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சேஞ்சஸை நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நாம் பார்க்க போகிறது அஃபர்மேஷன். உங்கள் வாழ்க்கையில் அன்றாட தேவைகள், அதாவது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். சில விஷயங்களை நினச்சி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி அது உங்களுடைய சப்கான்ஷியஸில் பதிஞ்சு நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய பீப்புளையும் பார்த்திங்கன்னா நெகட்டிவான பீப்புளை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களை சுற்றி ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்கும். எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே தடங்களாக இருக்கும். உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் உங்களுக்கு அச்சீவ் பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அது 1-2 நாள் தான் இருக்குமே தவிர மற்ற நாள் எல்லாமே பார்த்திங்கன்னா யாராவது ஏதாவது சொல்லிட்டா நீங்கள் நெகட்டிவ் ஆகுறது, என்னால் இது முடியாது அப்படின்னு பின்தங்குறது, அதே மாதிரி உங்கள் லவ்வில் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிறது, எப்போவுமே உங்கள் மைண்ட் செட் ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த அஃபர்மேஷனை தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வர கண்டிப்பாக நிறைய நல்ல மாற்றங்கள் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவாக இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போவாங்க. பாசிட்டிவான பீப்புளை நீங்கள் அட்ராக்ட் பண்ணி எடுப்பீங்க. அதே மாதிரி பிரபஞ்சம் நிறைய வேலை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அஃபர்மேஷனை கண்டிப்பாக காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனேயே இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லணும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லணும். மற்றபடி எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் எல்லாமே இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லலாம். கண்டினியூவாக நீங்கள் சொல்ல உங்களுக்கு 7 நாட்களுக்குள்ளாடியே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இதை உள்வாங்கிக்கிட்டீங்க, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை நோக்கி தான் பயணம் பண்ண வைக்கும். நீங்கள் இந்த அஃபர்மேஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேப்பரில் எழுதிட்டு அந்த பேப்பரை நீங்கள் எங்கே தூங்குவீங்களோ அந்த ரூமில் உங்கள் கண்ணில் படக்கூடிய இடத்துல இந்த பேப்பரை நீங்கள் சுவரில் ஒட்டி வச்சுருங்க. நீங்கள் எங்கெல்லாம் அதிக நேரம் உட்காருவீங்களோ அந்த இடத்துலையும் இதே மாதிரி பேப்பரில் நீங்கள் எழுதி ஒட்டி வச்சுருங்க. நீங்கள் மறந்தாலுமே, அதாவது 1-2 நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அது உங்களுக்கு மறந்து போகும். அதை அப்படியே நீங்கள் விட்டுருவீங்க. திரும்பவும் நெகட்டிவாக தான் நீங்கள் இருப்பீங்க. அதனால் நீங்கள் கண்ணில் படக்கூடிய இடத்துல ஒட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதை பார்த்து நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதை பார்த்து நீங்கள் ரீட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளாடியே அது பதிய ஆரம்பிக்கும். இப்போ அந்த அஃபர்மேஷன் என்னன்னு பார்க்கலாம். நான் எனக்கு தேவையான நல்ல எண்ணங்களை கொண்ட நல்லவற்றையே ஈர்க்கிறேன். என் காதல் மிகவும் உண்மையானது, தூய்மையானது. என் காதலை ஈர்க்கும் அதிக சக்தியை பிரபஞ்சத்திலிருந்து தினமும் எனக்குள் ஈர்த்து கொண்டே இருக்கிறேன். என்னை சுற்றி நல்ல எண்ணங்களை கொண்ட மனிதர்களையே தினமும் பார்க்கிறேன். என் வாழ்க்கையை பூர்த்தி செய்ய தேவையான பணத்தை தினமும் ஈர்க்கிறேன். நான் செல்லும் பாதையை அழகாகவும் அற்புதமாகவும் நல்லவற்றையும் நேர்மறை எண்ணங்களையும் வெற்றியையும் புகழையும் பாராட்டுகளையுமே நான் பார்க்கிறேன். ஐ லவ் யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு பேப்பரில் இந்த மாதிரி எழுதி நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டி வச்சுருங்க. நீங்கள் இந்த வார்த்தைகளை ரீட் பண்ண உங்களுக்குள்ளாடியே ஒரு பயங்கரமான பவரை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்குள்ளாடி உற்சாகம், தன்னம்பிக்கை எல்லாமே கிடைக்கும். மற்றவங்க என்ன மோட்டிவேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, டிமோட்டிவேட் தான் அதிகமாக பண்ணிகிட்டே இருக்காங்க, என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்க, என்னை எப்போவுமே மட்டம் தட்டி பேசுகிறாங்க. இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, மற்றவங்கள நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்கள் கூட பயணம் பண்ணும். பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புங்க. பிரபஞ்சத்தை நீங்கள் லவ் பண்ணுங்கள். எவ்வளோ எவ்வளோ நீங்கள் ஒரு பர்சனை உருகி லவ் பண்ணுறீங்களோ அதை விட அதிகமாக நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட உங்கள் காதலை நீங்கள் சொல்லுங்கள். பிரபஞ்சம் எப்போவுமே உங்களை வழி நடத்துவாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள். இந்த அஃபர்மேஷனை நீங்கள் கண்டினியூவாக 21 நாட்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். 21 நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணி இருப்பீங்க. நீங்கள் தினமும் சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளாடியே அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் வரதை உங்களால் உணர முடியும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அப்போ தான் அதனுடைய ஃபீல் நீங்கள் உணருவீங்க. ஓகே காய்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.